வணக்கம் and welcome மூன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல்னாலே எல்லாருக்குமே என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? எஸ், பொங்கல், கரும்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு பண்டிகைனாலும் நம்ம வந்து துணி புத்த ஆடை போட்டு அதை கொண்டாடினாதான் பொங்கலே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்ன்றது. ஸோ அப்படி துணிமணிகளை பத்தி பேசக்கூடிய ஷோ தான் நம்மளுடைய ஷோ. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மணிஸ் நீடில் அப்படின்ற ஒரு பொட்டிக் வந்திருக்கிறோம். அண்ட் இங்க வந்து இப்பத்திய சீசனுக்கு, இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே தான் வந்துட்டு மணிஸ் நீடில். ஸோ இப்போ தான் உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஹாப்பி பொங்கல், பொங்கல் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாரி, பிஸியா இருக்கிறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஓகே, சோ நம்மளுடைய மூன் டிவி வியூவர்ஸ்க்காக உங்களுடைய பொட்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா பொங்கல்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பொங்கல் கரும்புக்கு பானைக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமா புத்தாடைக்கு வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய ஒவ்வொரு டிசைனுமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குது. நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுடைய டிசைன்ல இருக்குது. சோ அதான் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஓகே மேம், பார்க்கலாம். ஓகே, சோ உங்களுடைய சின்ன உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து போகலாங்களா? ஓகே, எஸ் சார். ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக. ஓகே, நான் வந்து இது தேர்ட் ஜென்ரேஷன். என்னோட அப்பா, அவங்களுடைய அப்பா வந்து இதே ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து ராமநாதபுரம் பரமக்குடி பக்கத்தில் முதுகுளத்தூர்னு. அப்பா சின்ன வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டனால சினிஃபைடில் காஸ்டியூமராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு சின்னதுலேருந்து இந்த டெய்லரிங் ப்ளஸ் இதில் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால அதில் எனக்கு மைண்டில் அதுதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டடீஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டு வந்து எனக்கு வேறு எந்த ஒர்க்கில் போனாலும் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இதனால மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இதில் தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா சின்ன வயசுலேருந்தே எனக்கு மைண்டில் இருந்தது. அது வந்து ஒரு 2006 வந்து ஒரு பொட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணோம். பட் 1992 என் ஒர்க் வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணது வந்து 2018 இந்த பிளேஸ் பக்கத்தில் தான் இருந்தது முதல்ல. இங்கே 2018 இந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மணிஸ் நீடில் அப்படின்றது உங்களுடைய நேம்ல இருந்து கொண்டு வந்தது தானா? ஆமாம், மணிஸ் நீடில், மணி நீடில்ன்ற மாதிரி மீனிங்ல பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த உங்களுடைய லோகோ என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி. அண்ட் நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து நம்மளுடைய உயிர் மாதிரி. அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் வந்து தமிழோட இம்பேக்ட் இருக்கிற மாதிரி என்னோட இது இருக்கும். என்னோட குழந்தையோட பேர் வந்து மாயாள் தியால்ன்ற பேர். சரி, ரெண்டு பேரோட பேரும் வந்து அந்த ஈழோட லாஸ்ட் லெட்டர் முடியும். ப்ளஸ் மணின்றத நேம் என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர், என்னோட ஒய்ஃபோட லாஸ்ட் நேம், அவங்க பேரில் தான் அவங்க நேம் வச்சுருக்கேன். ஸோ அதோட இதுதான் வந்து இந்த சிம்பிளோட அர்த்தம். தமிழுக்கு அழகே வந்து ரகரம் தான். சோ அந்த ரகரத்துக்கான மா யா எல் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த லோகோ. ஓ, அதுல 3 லெட்டரோட காம்பினேஷன். அப்படிங்களானா ராவ தான் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. மா யா எல். ஓகே, சூப்பர். சோ அவங்களுடைய லோகோக்கே வந்து இந்த அளவுக்கு கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிசைனும் எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கும் அததான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ பாக்கலாங்களா? பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ பொங்கலுக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்குது? நீங்க என்ன டிசைன் பண்ணிருக்கீங்க யூனிக்கா? நம்ம தமிழ்நாட்டோட ஸ்பெஷலே சாரி தான். சாரி அண்ட் ஹாஃப் சாரி. ஸோ எப்போவுமே எல்லாருமே இந்த பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஹாஃப் சாரி அண்ட் சாரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை இதெல்லாம். எல்லா நாளும் எல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுவாங்க. பட் இந்த ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக நம்ம தமிழரோட பாரம்பரிய உடை தான் எல்லாரும் விருப்பப்படுவாங்க. ஸோ இது வந்து ஹாஃப் சாரி. ஓகே, இப்போ நம்ம பழைய இதில் வந்து தாவாணில வந்து ஒரே மேட்சிங்காக சில இதெல்லாம் வரும். இப்போலாம் நிறைய கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி இந்த ஸ்கர்ட்டுக்கு பிளவுஸு இந்த மாதிரி வந்து ஷைனிங் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியலாக எடுத்துட்டு இந்த ஸ்கர்ட் அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி பார்டர்ஸ் அட்டாச் பண்ணி இப்படி பண்ணுவோம். ஓகே, சோ இது வந்து என்ன ஃபேப்ரிக், என்ன மெட்டீரியல்? இது ஜிமச்சு ஃபேப்ரிக். ஓகே, ஸோ இப்போ ஆர்கான்ஸா அண்ட் ஷிஃபான் இந்த மாதிரி 3 ஃபேப்ரிக்கோட ஃபியூஷன் இந்த இது. ஓகே, ஸோ இதுல டிரேப்பிங் அண்ட் ஷைனிங் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்ல நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. பார்டர் வந்து காப்பர் ஷேட்ல இருக்கக்கூடிய பார்டர். காப்பர் அண்ட் சில்வர் தான் இப்ப நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு. சோ அதனால காப்பர் பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது.
அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமா, இதுலயே ஸ்கர்ட் வந்து சில பேர் வந்து கேன் வச்சு கேட்பாங்க, அது இன்னும் லிஃப்டடா காமிக்கும் அந்த மாதிரி. சோ இது ரெகுலர் யூஸ்க்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். பிங்க்கு ஆரஞ்சு பேட்டர்ன் அந்த பார்டர் அண்ட் ஆல்சோ கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய லீஃப் கிரீன்ல இருக்கிற தாவணி ரொம்ப அழகா இருக்குது. நெக்ஸ்ட் saree பார்க்கலாம். எஸ், இது வந்து எங்க ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு வேர் saree. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 2012ல இருந்து இந்த ரெடி டு வேர் saree வந்து இங்க சென்னைக்கு பண்ணோம். நான் முன்னாடி சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணும்போது அங்கதான் எனக்கு ரெடி டு வேர் சாரினால இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அங்க நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த மாதிரி எல்லாருமே அங்க இருக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னா ரெடி டு வேர் சாரி இல்லாம யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும். ஏன் அதை ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, எல்லாருமே ஒரு சாரி கட்டிருந்தா கண்டிப்பா 2 to 3 hours எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை கட்டணும்னா அவ்வளோ டைம் எடுப்பாங்க. அதுவும் இல்லாம இதுல என்ன ஸ்பெஷல்னா, எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஹோஸ்டர்ஸ் எப்படி நீட்டா போட்டுப்பாங்க, ப்ரொஃபஷனல் லுக் இருக்குமோ அந்த மாதிரி ப்ளீட்டட்லாம் வந்து நீட்டா நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம். ஜஸ்ட் 30 seconds ஒரு சாரி கட்ட, நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, சாரி கட்டுறதுக்கு நீங்க கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரியலிஸ்டிக் லுக் இருக்கும். இது வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன்னு நீங்க யாராவது சொன்னா மட்டும் தான் தெரியும். ஓகே, இதெல்லாம் கூட ஸ்டிச்டா? எல்லாமே இது இங்க ஷோல்டர்ல மட்டும் தான் இருக்கு இது. ஓகே, சோ இது வேணும்னா கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒன் சைடு போறவங்களுக்கு அது நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ற மாதிரி நாங்க சிம்பிளா கொடுத்துருப்போம். ஓகே, சோ அது வேண்டான்றவங்க அது எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஃபிக்ஸடா இருக்குது. இங்க வந்து இந்த ஓகே, ஆமா, இங்க ஸ்டிச்டு இங்க மட்டும் ஹைட் இது லெங்த் வந்து உங்க மெஷர்மென்ட் ஏத்த மாதிரி பண்ணிடுவோம். இது வெயிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 inches வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் யூஸ் பண்ணலாம், கம்மி ஆனாலும் யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல்ல. பக்காவா இருக்குது இந்த சாரி. ஏன்னா எல்லாரும் யூசுவலா அது கரெக்டா கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் டைம் எடுப்பாங்க. இது இன்னும் எக்ஸாக்ட்டா அந்த மெஷர்மென்ட் உள்ளவங்க வேர் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ இப்போ உங்ககிட்ட நாங்க வந்து மெஷர்மென்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி ப்ரீ ட்ரேப்ட் சாரி ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுடைய சாரீஸ் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி சாரி. ஓகே, ஆல்ரெடி நாங்க வச்சிட்டு இருக்கிற சாரியும் பண்ணி தருவீங்க? சாரீஸும் பண்ணி தரோம். சில்க் சாரீஸ், சிந்தட்டிக் எல்லாமே பண்ணோம். டிசைனர் சாரி, சில டிசைனர் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் நிக்காது. சில்க் சாரீஸ்ல கூட ஓரளவுக்கு வச்சிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கிற சாரிக்காகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெடி டு வேர் சாரி. எஸ், சாரி வந்து கட்டுறதுக்கு நான் வந்து தனி கிளாஸே போனோம்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரியான ஒரு ப்ரீ ட்ரேப்டு சாரி தான். அண்ட் அதுக்காக நீங்க வந்து இவங்க கிட்ட இருக்கிற சாரீஸ் மட்டும் தான் எடுக்கணும்ட்டு இல்ல, ஈவன் உங்ககிட்ட என்ன சாரீஸ் இருக்கோ, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாரி ஆனா என்னால இது ரொம்ப நாள் கட்டவே முடியல, எனக்கு கட்டுறதுக்கு டைம் எடுக்குதுன்றதுக்காகவே கட்டாம இருக்கிறவங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கரெக்டா பண்ணி தந்துருவாங்களாம். சோ இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. அதை விட பிளவுஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இந்த ஆமா, இது வந்து பிளவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சாரிக்கு மேட்ச் பண்ண மாதிரி ஒர்க் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் சிம்பிளா கேட்பாங்க, சில பேர் வந்து அதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி பண்ணோம்னா சாரியில உள்ள டிசைன்ஸ்க்கே இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது இப்ப எல்லாருமே வந்து பிரைட்னஸ் கேட்க மாட்டாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் ஆன்டிக் அந்த மாதிரி தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேட்குற அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன் ஆட் பண்ணி ஸோ சாரியில் உள்ள டிசைன்ஸும் எடுத்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, சோ பிளவுசஸ்லயே நீங்க நிறைய டிஃபரெண்ட் ஆரி ஒர்க்லயே வந்து டிஃபரெண்ட் ஒர்க்லாம் பண்ணிருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சோ அந்த பிளவுசஸ்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, சோ பிளவுசஸ்லயே கேட்டதுக்காகவே ஒரு டசன் பிளவுஸ் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப எல்லா சீசன்லயுமே ஒர்க் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வந்து பொங்கல் தீபாவளின்னு இல்ல, எப்பவுமே இந்த வெட்டிங் சீசன் அண்ட் ஏதாவது இப்ப நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஸ்டிச் பண்ணது போக இப்ப அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு ஸ்டிச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எனி டைம் எப்பவுமே சீசன் மாதிரி தான் இங்க ஒர்க் வந்து ரெகுலரா போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரெஞ்ச் நாட் வித் ஸ்டோன் இந்த மாதிரி ஒர்க். இது ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் அண்ட் தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க். இது சின்ன சின்ன பீட்ஸ் இருக்கும், எல்லாம் ஆன்டிக் பீட்ஸ் அண்ட் கோல்டன் பீட்ஸ் இருக்கும். இது த்ரெட் ஒர்க் அண்ட் பீட்ஸ் ஒர்க் அண்ட் சுரை இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. சில கட் ஒர்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ரா எட்ஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி மாதிரி கட் பண்றது. அண்ட் இது வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சுட்டு பண்றது. இது உள்ள உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், டபுள் நெட் போட்டிருக்கோம் இதுல. இப்போ இதுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம்னுடைய இனிஷியல் இல்ல நேம் வர மாதிரிலாம் கூட ஃபேஸ் இந்த மாதிரிலாம் போடுறதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டோலி ஒர்க்லாம் இருக்கும் பேக் சைடுல இருக்கு, அதுவும் எங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்கோம். அண்ட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது பாக்குறதுக்கு. அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டோன்ஸும் உள்ள வந்து இங்க என்னன்னா நாங்க ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மத்த இடத்துக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஒரு ஒர்க்கோட பினிஷிங் நீட்னஸ் வந்து எவ்வளவு அர்ஜென்ட் இருந்தாலும் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் ஸோ அந்த பினிஷிங்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் மெயின். எல்லா கிளைண்ட்ஸும் ரிப்பீட்டடா வர்றது,
ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டிக்காக தான் வராங்க. ஸோ அதில் என்னைக்குமே அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஜிமெட்ரி ஃபேப்ரிக்ஸ் வந்து பாத்தீங்களா, இப்ப இதுல வந்து இப்ப பிளவுஸ் வந்து இப்ப நல்லா இருக்கு. அது ஃபேப்ரிக்கா பார்க்கும்போது அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு தெரியாது. அது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட நல்லா ஃபினிஷிங் அழகா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் அண்ட் ஆன்டிக் இதுல. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்ல எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஒரு மீடியமான டென்சிட்டி ஒர்க், இது ஃபுல் டென்சிட்டி இல்லாம. ஓகே, இப்போ இது வந்து சாரி அவங்க என்ன குடுக்குறாங்களோ அது அதுல இருக்கக்கூடிய சாரிக்கு மேட்ச் பண்ண மாதிரி. இப்ப சில பேர் காமனா சில ப்ளவுஸ் கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு 4-5 சாரிக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். பிளைன் சாரீஸ் அந்த மாதிரி, சில்க் சாரீஸ் கூட இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிரைடலுக்கு தான். இது வந்து பிரைடல்னா அவங்க அந்த என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி இதுக்காக இந்த பிளவுசஸ். இது கையில எல்லாம் கொஞ்சம் ஃபுல் டாட்ஸ் வச்சு அண்ட் கீழே பீட்ஸ் ஒர்க் வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கும், டாசல்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் கலர் காம்பினேஷன் அந்த சாரிக்கு மேட்ச் பண்ண சில அவங்க கான்ட்ராஸ்டா வேணும்னா இல்லாத கலர்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப சட்டில்டா இருக்கும். ஒரு சில சட்டில்டா வேணும்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷன் ஆட் பண்ணிப்போம். கான்ட்ராஸ்டா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடுக்கான ஒரு பிளவுஸ் அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா பீட் டசல் ஒர்க் as well as சீக்வென்ஸ் ஒர்க்ல பீட்ஸ் வந்து இருக்குது. இது எப்படின்னா மைல்ட் அண்ட் எலிகண்ட். உங்களுக்கு கட் ஒர்க் பிளஸ் வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்லயே வந்துரும். உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து பார்டர்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு சோ அந்த இடத்துல உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக் கொடுத்து கட் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, சோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் கட் ஒர்க்லாம். சோ யூசுவலா சாரிலேயே கொடுக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ்ல வர பார்டர் மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா, ஏன்னா எல்லாரும் யூசுவலா ரெகுலரா பார்டர் வச்சு தான் போடுவாங்க. சோ இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் வச்சு கட் ஒர்க் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் தென் டாசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா சாரி வந்து பேஸ்டல் கலர்ஸ்னால ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணாம காப்பர் அண்ட் ஆன்டிகோல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ். அது எஸ்பெஷலி இந்த ஸ்லீவ்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளவுசஸ் இதெல்லாம் வந்து காட்டியிருக்கிறீங்க. அண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து வெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அப்கோர்ஸ் இப்ப ரீசெண்டா உங்களுடைய அந்த கனடா ஆர்டர் வந்து பாத்திருந்தோம். சோ அந்த கனடா ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைடுக்கு மட்டும் பண்றதுன்றதே கஷ்டமான விஷயம். அதுல ஹோல் ஃபேமிலியே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரே மாதிரியான அந்த டிரெஸ் எல்லாம் வேர் பண்ணிருந்தாங்க. அந்த ஆர்டர் எப்படி வந்தது அண்ட் எவ்வளவு டைம் ஆச்சு உங்களுக்கு அது பண்றதுக்கு? எங்களுக்கு அதுக்கு டைம் வந்து ஒரு 1 month கிட்ட ஆச்சு. எங்களுக்கு ஒர்க் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா ஒரு 20 days அது மாதிரிதான். பட் ஆனா எங்களுக்கு டைம் கொடுத்தது ஒரு 45 daysக்கு முன்னாடி டைம் கொடுத்தாங்க அவங்க. ஒரு கிளைண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்க சென்னையில இருந்தாங்க, அவங்க வந்து கனடாக்கு ஷிஃப்ட் ஆகி போனாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நாங்க பண்ணி கொடுத்தது பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி தான் எங்ககிட்ட இந்த ஆர்டர் வந்தது. ஸோ அந்த ஆர்டர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து அங்க இருந்தே ஆன்லைன்லயே வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் இந்த டிசைன்ஸ் வேணும், ஸோ எல்லாத்தையும் அவங்க செலக்ட் பண்ணி நாங்க ரெஃபரன்ஸ் சென்ட் பண்ணி அவங்க ஓகே பண்ணி பெரிய ப்ராசஸ் இது. ஏன்னா நேர்ல வந்து நம்ம ஓகே ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட கலர் காம்பினேஷன் பண்ணிட்டு போனாலே நெக்ஸ்ட் டே மறுபடியும் வந்து இல்லங்க அது லைட்ல அப்படி தெரிஞ்சது இப்படி மாத்தி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது ஆன்லைன்லயே நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது வர்ச்சுவலா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு. ஆமா, அது ஆன்லைன்ல பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன் என்னன்னா டைரக்டா பாக்குற கலர்ஸ் வந்து விஷுவலா பார்க்கும்போது இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு பண்ணும்போதே நிறைய ப்ராப்ளம் வரும். இது நிறைய பேருக்கு பண்ணும், கிட்டத்தட்ட 38 பேருக்கு பண்ணும் அவங்க ஃபேமிலியில. இது இல்லாம சின்ன பசங்க ஒரு 20 பேர்கிட்ட. ஸோ டோட்டலா 58 கிட்ட பண்ணிருந்தோம். அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு கலர் கோட் கேட்டிருந்தாங்க. ஸோ லாவெண்டர் பேஸ்ல. ஸோ லாவெண்டர் பேஸ்ல பண்ணணும்னா கொஞ்சம் எல்லாமே லாவெண்டர்ல இருக்காம கொஞ்சம் அதே ஷேட்ல பேஸ்டல் கலர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அது காம்பினேஷன் அவங்க கிட்ட ரெஃபர் பண்ணோம். அவங்களும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சில அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நாங்க டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். அது எல்லாமே அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு உண்டான மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணிட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே நாங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம். அது ஒரு ஒன் பை ஒன்னா பண்ணோம். பட் எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேஷன் இல்லைன்னா இந்த இவ்வளவு பெரிய ஒர்க் கண்டிப்பா சிங்கிள் பர்சனா முடிக்க கஷ்டம். ஏன்னா எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. அவங்க கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி. இந்த ஆர்டர்ஸை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆர்டர்ஸ் அவங்களுடைய சர்க்கிள்ல எங்களுக்கு கிடைச்சது. மெயின் திங் எவ்வளவு இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு நிறைய வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். பட் இந்த இது மட்டும் கிட்டத்தட்ட 4,60,000 கிட்ட ரீச் ஆயிருக்கு. பிளஸ் வந்து எங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க் வந்து எங்க டீம் பண்ணது வந்து இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு டீம் இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சக்சஸ் கிடைக்கும்ன்றது உங்களோட டீம் வந்து காட்டியிருக்காங்க. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் குட்டீஸ் அதாவது கிட்ஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம்.
ஓகே. சோ என்ன சுத்தி அப்படியே நிறைய குட்டீஸே நிக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கீங்க. சோ அவ்வளவு அழகா இருக்குது. பொதுவாவே சொல்லுவாங்க பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் இப்பெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு. அதுக்கேத்த மாதிரியே தான் இருக்குது பாக்குறதுக்கு. சோ எஸ், உங்களுடைய இந்த கிட்ஸ் வேர் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். பெரியவங்களுக்காவது நம்ம டிசைன் பண்ணும்போது இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஆனா குழந்தைங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மைண்ட்ல கிரியேட்டிவா. ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. அதுல போனாலே நமக்கு முழுகிருவோம் அதுல. சோ நம்ம ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம். இது நம்ம ட்ரெடிஷனல் வியர்ஸ், இது பாவாடை சட்டை. ஆனா இப்ப பாவாடை சட்டையில என்னன்னா பாக்குறதுக்கு 2 பீசஸ் மாதிரி தெரியும், பட் வந்து சிங்கிள் பீசஸ். யூஎஸ்ஏல கனடால அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வேர் பண்றதுக்கு ஈஸியாவும் அவங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு பேக்ல ஒரு சிங்கிள் ஜிப் வச்சு இருக்கும். இது நீங்க ரிமூவ் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். பாக்குறதுக்கு இது வந்து பாவாடை சட்டை மாதிரி இருக்கு, பட் ஆனா சிங்கிள் பீஸ் தான். ஆமா. சோ நம்ம ட்ரெடிஷனல் ஒரு குந்தன் ஒர்க், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிருக்கோம் இதுல. சோ அட்ராக்டிவான கலர்ஸ் அதுக்கு மேட்ச் பண்ணி. இதுல வந்து ரெட் கலரே கிடையாது, ஆனா அந்த ரெட் போடும்போது அதோட லுக் நல்லா இருக்கும், என்ஹான்ஸ்டா தெரியும். அதுக்காக அந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த ஆமா லிஃப்டட் பஃப் ஸ்லீவ். சோ இது குழந்தைங்க வேர் பண்ணா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ அடுத்த Dress மாதிரி வெஸ்டர்ன் ஃப்ராக்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அம்ப்ரெல்லா கட் வித் இந்த ஹாஃப் ஷோல்டர் அந்த மாதிரி போடுறது. ஆக்சுவலி பெரியவங்க போடுற டிசைன்ஸையே சின்ன குழந்தைங்களுக்கு இமிடேட் பண்ணி பண்றது. இது வந்து சிஸ்டர்ஸ் அதான் கேக்கலாம் நினைச்சது ஒரே மாதிரி. ஆமா, இந்த மாதிரி இப்போ எல்லாருமே இப்போ மாம் அண்ட் டாட்டர் காம்பினேஷன், சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் வருது. சோ இந்த மாதிரி பெரிய குழந்தைக்கு சின்ன குழந்தை அவங்க அம்மாவுக்கு கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுவோம். ஓகே. சோ வீட்ல இருக்கிறவங்க லேடிஸ் எல்லாம் ஒரு பேட்டர்ன்ல வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேம் அதே காம்பினேஷன்ல டிசைன் மட்டும் பெரியவங்கனால அவங்களுக்கு கொஞ்சம் வேற பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிப்போம். குழந்தைக்குனால அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் மாத்திருப்போம். சோ இந்த Dress அவ்வளவு அழகா இருக்குது. ரொம்ப கிராண்ட் லுக், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரஃபிள். ஆமா, இது கம்ப்ளீட்டா ஒரு பர்சன் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து கிட்டத்தட்ட 1.5 days ஆகும். கண்டினியூவா ஒரு 8 hours ஒர்க் பண்ணாங்கன்னா. ஏன்னா பாக்குறதுக்கு வந்து ஒரு 6 லேயர்ஸ் இருக்குது இல்ல, இது 1 by 1 ஒரு லேயர் இருக்கும். உள்ள கேன் இருக்கும், லைனிங் ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ரஃபிள்ஸ் வந்து பிளைன் ஃபேப்ரிக் கட் பண்ணி ரஃபிள்ஸ் ரெடி பண்ணி சோ அதோட ஃபுல் ஓவரால் வியூல எல்லாமே வைக்கணும். சோ கிளைண்ட் வந்து எங்களுக்கு கேட்டாங்க பர்த்டே பார்ட்டிக்காக இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. சோ அவங்க கேட்ட அந்த தீம் பேஸ்ட்ல கலரும் அண்ட் பிளஸ் லைட்டா ஸ்டோன்ஸ் ஒர்க் அங்கங்க பண்ணிட்டு அந்த ஃபிளார்ஸ்லாம், இந்த ஃபிளார்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட், எங்க ஆரி ஒர்க் பண்ற டீம்ல இந்த மாதிரி ஃபிளார்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் ஸ்லீவ். அண்ட் ஆக்சுவலி இதெல்லாம் முதல்ல பெரியவங்க போடுறது இந்த ஸ்டைல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா. சோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பிரிண்டட் ஆர்கான்ஸா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன். இதுல அதுலயும் அந்த பிரிண்ட் அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, 3D பிரிண்ட் சொல்லுவாங்க. டைரக்டா பாக்குற மாதிரி ஒரு எம்போஸ் ஃபினிஷிங் இருக்கும். அண்ட் இது வெல்வெட் வித் அந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்ல. அதாவது பெரியவங்க மட்டும்தான் போட முடியும் ஒரு சில பேட்டர்ன் அப்படின்னு இருந்தது எல்லாமே இப்ப குட்டீஸ்க்கும் அழகா இருக்குது பாக்குறதுக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி பேட்டர்ன் தான். இக்கட்ல சில்க் காட்டன் இது. சோ ஷ்ரக் வித் லாங் Dress இது இந்த மாதிரி பேட்டர்ன். இப்போ இது வந்து நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கேப் ஷ்ரக் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சோ கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்க் காட்டன். அந்த இது வந்து இந்த வெஸ்டர்ன் இந்த Dressக்கு மட்டும் தான் இந்த கேப் போடணும்னு அவசியம் இல்ல. நார்மல் ஒரு ஜீன் அந்த டி-ஷர்ட் போட்டு கூட இது போட்டு போகலாம், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ ரொம்ப அழகான ஒரு Dress. அதுலயும் வந்து குட்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோல் ஷோல்டர் பேட்டர்ன்ல ஸ்லீவ்ஸ் அழகா இருக்கு. இது மட்டுமே போட்டாலும் நல்லா இருக்கும், அழகா இருக்கும் இது. எஸ், இதே மாதிரி பெரியவங்களுக்கும் பண்ணி தரசனா பண்ணலாம். இது ஆக்சுவலி பெரியவங்களுக்கு அம்மா மாம் அண்ட் டாட்டர் காம்பினேஷன்லாம் இதே மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கான்ஸா, மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் சில்க், இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இந்த ஷ்ரக் பாத்தீங்கன்னா என்னோட டாட்டர் டிசைன் பண்ணது. அவங்க வந்து எனக்கு இப்படிதான் வேணும்னு அவங்க ஒரு 4 இயர்ஸ்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் காமிச்சு சின்ன சின்னதா டிரா பண்ணி எனக்கு காமிச்சாங்க. எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பண்ணது. இது பிளட்லயே இருக்குன்னு உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, இப்ப ஃபாலோ ஆகுதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லெகசி கண்டினியூஸ்ன்ற மாதிரி இப்போ 4 இயர்ஸ்லயே அவங்களுடைய ஐடியா கொண்டு வந்துட்டாங்க. நியூ பார்ன் பேபிக்குலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன்ல ஒரு அக்கோபா ஃபேப்ரிக்ல சின்ன சின்ன Dresses பண்ணோம். ஓகே. சோ வந்து குட்டீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எஸ் அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. எதை எடுக்கிறது எதை விடுறது தெரியாத மாதிரி இருக்குது. சோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க ரெடிங்களா? ரெடி மேம். ஓகே. சோ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம எப்படின்னா இப்ப வெஸ்டர்ன் அண்ட் ட்ரெண்டிங்கா நம்ம வந்து
நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும் பிளஸ் வந்து வெஸ்டர்ன் டைப்பும் இருக்கும். இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஒர்க் இது. ஓகே. ஸோ இதுல வந்து ராதாகிருஷ்ணனோட இது சாரி கன்வர்ஷன். இது ஒரு சில்க் சாரீஸ் எல்லாம் இப்போ 1 or 2 times யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பீரோல சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி வேற பேட்டர்னா மாத்தி ட்ரெஸ்ஸஸே சேஞ்ச் பண்ணி இப்போ அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நிறைய டைம் யூஸ் பண்ணுவாங்க. சாரிங்கிறது 1 or 2 times தான் யூஸ் பண்றது. அதனால இந்த மாதிரி வந்து சாரியை கன்வெர்ட் பண்றது நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது ட்ரெடிஷனல் வேர்ங்களா? ட்ரெடிஷனல் வேர். இது வந்து ஒரு யூஎஸ் கிளையண்ட்காக பண்ணது ஒரு கிராப் டாப். அண்ட் இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஆன்லைன்ல வீடியோ காலிங்ல இருந்து நாங்க வீடியோ சென்ட் பண்ணுவோம். அதுக்கு டவுட்னா கூட வீடியோ காலிங்ல எப்படி மெஷர் பண்றதுன்னு ப்ராப்பரா அவங்களுக்கு கைட் பண்ணி ரொம்ப ஒரு அழகான ஸ்லீவ்ஸ் அந்த மாதிரி சின்னதா ஃப்ரில்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க செல்ஃப் கலர்ஸ்லயே இருக்கும். எதுவுமே கான்ட்ராஸ்ட் கலர் அவுட்லைன்லாம் எதுவும் இல்லாம செல்ஃப்ல வேணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இந்த ஸ்கர்ட் வந்து அவங்க சாரிக்கு மேட்ச் பண்ண மாதிரி அதுல இருந்து ஸ்கர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன்னா சாரியில பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நாங்கள் கிளைண்ட் வந்து பாவாடை சட்டைக்கு வந்து பாவாடை சட்டை ஃபேப்ரிக் எடுக்கிறத விட சாரியை எடுத்தாங்கன்னா நிறைய ஃபிளார் வரும். உங்களுக்கு காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நிறைய ஃபிளார்ஸ் இருக்கும்போது ஒரு 5 meters வந்து ப்ளீட்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சோ நார்மல் ஹாஃப் சாரி பேட்டர்ன் அந்த மெட்டீரியல் எடுக்காம ஆமா இப்படி சாரியை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்கர்ட்டுக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியான அந்த ஹாஃப் சாரி மெட்டீரியல். இது வந்து உங்க கிராப் டாப் மாதிரி இருக்கிறதுக்கு அப்படியே இப்படியும் துப்பட்டா மாதிரி போட்டுக்கலாம். ஹாஃப் சாரி வேணும்னா ஹாஃப் சாரி பேட்டர்ன். சோ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே எந்த பக்கம் பார்த்தாலும் லேடிஸ் கிட்ஸ் அப்படிதான் இருக்குது. சோ நீங்க வந்து ஜென்ஸ்க்கெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ணலன்னா என்னோட ஷர்ட்டே நாங்க பண்ணது தானே. அப்படிங்களா? பிராண்ட்ல எங்க ஷர்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதான் கேக்குறேன்றது இது மட்டும் தனியா இருக்குதே அப்படின்னு. சோ இப்ப மென்க்கும் பண்ணுவீங்க நீங்க? மென்க்கும் போடுவோம். ஓகே. சோ இப்ப மென்னுக்கு என்ன டிஃபரெண்டா பண்றது? எல்லாமே லேடிஸ் தான் நிறைய டிசைன் தானே பண்ணிட்டு இருக்கோம். சோ என்னோடது வந்து சின்னதா என்னோட காலர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர்லாப். இது எதுக்குன்னா நம்ம நைட்ல போகும்போது பட்டன் போறதுக்கு ரொம்ப இறுக்கமா இருக்குன்றதுக்காக இந்த லாங்கா வருது வச்சுக்கேன். என்னோட ஷர்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இது வச்சிருக்கோம். ஓகே. சோ அந்த மாதிரி அண்ட் பிளேசர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம். சோ இது சூட்க்கு இந்த மாதிரி வெட்டிங் இதுக்கு எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிளேசர்ஸ் அண்ட் பிரைடல் இதுக்கு ஷெர்வானி இந்த மாதிரி எல்லாமே பண்றோம். பியூட்டிஃபுல். ஆனா உங்களுக்கு வெரைட்டி நீங்களே டிசைன் பண்ணிக்கிறது எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் இல்ல? உங்களை பாத்துட்டு கேட்டிருப்பாங்கல்ல. எங்க கிளையண்ட் வந்து ஹரிஷ் கல்யாண், அவருக்கு வந்து பர்சனலா காஸ்டியூம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அந்த மாதிரி அவர் வெட்டிங்ல இருந்து இப்ப ரிசப்ஷன் இதுக்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் அதான் யூனிக்கா தெரிவார். அவருடைய டிரெஸ்ஸிங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும், சட்டிலா இருக்கும், ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாம் கூட அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. சோ அவருடைய காஸ்டியூம் டிசைனிங் வந்து சீக்ரெட் நீங்க அப்படின்னு தெரியும் போது நல்லா. என்னோட கேரியர்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மூவிக்கு ஒர்க் பண்றதுக்காக ஒரு 6 மூவி ஒர்க் பண்ணிருந்தேன். அயன் மூவியோட லாஸ்ட் ஷெட்யூல்ல தான் போய் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. நளினி ஸ்ரீராம்னு டிசைனர் இருக்காங்க. அவங்க ரோஜோ மூவில இருந்து மௌனராகம் அப்ப இருந்து அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ண ரொம்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு ட்ரீம். ஸோ போய் சேரணும்ட்டு போய் ஹரிஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சாரோட காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிருந்தாரு. அவரும் நானும் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. என்னன்னா ஒரு 6 மூவி ஒர்க் பண்ணேன். விண்ணை தாண்டி வருவாயா, வேட்டைக்காரன் அண்ட் பாடி கார்டுன்னு நயன்தாராக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் நடுநிசை நாய்கள் அண்ட் வித்தகன், அயன் மூவி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பொட்டிக்கும் அதையும் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா நான் இதுலயே மூவ் ஆயிட்டேன். ஓகே. பட் ஆனா இப்ப செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஐ மீன் டிசைனரா இருக்கீங்க. அவங்களுக்கு பர்சனலா ஒரு செலக்டிவான சில செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் பர்சனலா. ஓகே. ஸோ இவர் சக்தி எங்களுடைய எல்லா டிசைன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்ககிட்ட போய் சேர்க்கறது இவர் தான். ஸோ மீடியாஸ் எல்லாமே இவர் தான் வந்து ஹேண்டில் பண்றாரு. ஸோ இன்ஸ்டா பேஜ்ல கம்ப்ளீட்டா இவரோட ஃபுல் எஃபோர்ட் தான் இங்க எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கனடா கிளைண்ட்ஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் இவர் தான். ஸோ நாங்க பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டினியூவா போட்டோஸோ வீடியோஸ் எல்லாமே கரெக்டா கவர் பண்ணி அது வந்து கரெக்டா எடிட் பண்ணி அதுக்கு ஆப்டான சாங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணது இவரை தான். ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவர் பேர் அலி ஹுசைன், வெஸ்ட் பெங்காலுங்க. என்னோட ஜேர்னில ஒரு முக்கியமான பார்ட் இவர். ரொம்ப வருஷம் ஒரு 10 இயர்ஸா என் கூட இருக்காரு. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் கரெக்டா பண்ணுவாரு. என்கிட்ட வரும்போது ரொம்ப சின்ன பையனா இருந்த மாதிரி இருந்தாரு. இப்ப பெரிய ஆயிட்டாரு.
இந்த இடம் டெய்லரிங். டெய்லரிங். என்னோட ஃப்ரெண்ட் மணி, ஸோ இவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கட்டிங் மாஸ்டர். ஸோ என்கிட்ட இப்போ ஒரு 5-6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துட்டேன்னா எனக்கு அதை பற்றி டென்ஷனே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, பயங்கர டெடிகேட்டிவா ஒர்க் பண்ற பர்சன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் ஆல்சோ. ஓகே, சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுடைய ஃபுல் பொட்டிக்க வந்து காமிச்சிங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க உங்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி எல்லாம் நீங்க வந்துட்டு அழகா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க அதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க கிளைண்ட்டும் வந்து நாங்க மீட் பண்ண முடிஞ்சது நிறைய பேரை. தேங்க்யூ சோ மச். உங்களுடைய ஒர்க் இன்னும் அதிகப்படியா இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போகட்டும் சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களுக்காக வந்து எங்க டீம்ஸ் எல்லாத்தையும் நீங்க இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல கண்டிப்பா கொண்டு போவோம். ஸோ அடுத்த வருஷம் இதை விட ஒரு பெட்டரான ஒரு இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இந்த பொங்கல் நாள் அன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஏன்னா வந்து புத்தாடை அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி துணிகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான டிசைன்ஸ் அண்ட் இங்கே வந்து என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. அண்ட் பார்த்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டீமாக இருந்தாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் முக்கியமாக நம்மளுடைய மூன் டிவி வியூவர்ஸ்க்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் மீண்டும் இதே போல வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.